ஹலோ ஆறு. ஹலோ நாச்சிமுத்தா. யார் அவன்? இந்த ஊர்ல ஏன் பேரை தைரியமா சொல்றவன் யாருப்பா நீ? அது முக்கியம் இல்லை நாச்சிமுத்து. உன் பையனுக்கும் நம்பி சார் பொண்ணுக்கும் தானே இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஆமா, அதுக்கு என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத பதட்டப்படாம கேளுங்க. நான் பதட்டம் ஆகிற மாதிரி நீ முதல்ல என்ன சொல்ல போற அதை கூட விடு. முதல்ல நீ யாரு அதை சொல்லு. உங்க மருமக புனிதா இன்னும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாளே? வரலதான். ஏன்? அவ வரப்போறதே இல்லை. யாரா நீ? உன் மருமகளை கடத்திட்டா. பாவம், அவ எப்படி வருவா? என்ன சொன்ன? புனிதாவ கடத்திட்டாங்களா? நீ யாரு? நீ யாருன்னு சொல்லு. அவ கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறானே கபிலன், அவன் தான் புனிதாவை கார்ல கடத்திட்டு போயிட்டு இருக்கான். அத பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இப்ப கால் பண்றேன். முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க. அப்புறம் கடத்திட்டாங்கன்னு என்னமோ சொன்னீங்க. அண்ணன் புனிதாக்கு என்ன ஆச்சு? அண்ணன் யாருன்னு போன்ல? என் தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு மரகதா. ஐயோ, நம்ம புனிதாவை கடத்திட்டானா? ஐயோ, அப்பா என்னப்பா சொல்ற? நீ பாட்டுக்கு ஏதாவது உளறாதப்பா. என்னங்க நம்ம வீட்டு பணம் தூக்கிட்டு போற அளவுக்கு எவனுக்குங்க தைரியம் இருக்கு? அண்ணே, எனக்கு உயிரே போற மாதிரி இருக்குனே. அண்ணே, யாருன்னு போன் பண்ணா? யாரு கடத்தினது? வேற யாரும் இல்ல மரகதம். நான் நிக்கிறாரு பெரிய மனுஷன், பெரிய சாமி. இந்த ஆளோட பையன் கபிலன் தான் நம்ம புனிதாவை கார்ல கடத்தி கொண்டுட்டு போயிருக்கான். அத பார்த்த ஒருத்தன் தான் எனக்கு போன் பண்ணி இந்த விவரத்தை சொன்னான்.